வரும் பொழுது அவருடைய மரணத்தை அவர் பார்த்து அந்த மரண நேரத்தில் அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், அவருடைய கைகள் கால்கள் எல்லாத்தையும் அடித்து விட்டு சொல்வார்கள், இந்த அநியாயக்காரர்களை நாங்கள் எடுக்க மாட்டோம், நீங்களாகவே வெளியே வாருங்கள், நீங்களே அவருடைய உயிரை எடுத்து வெளியே வாங்க. அப்படி அவர்களுடைய ரூஹ் எடுக்கப்படும். அந்த மரண நேரத்தில் அவன் சொல்லுவார், ஐயோ நான் ஒரு சிறிது நேரம் தொழுதிருக்கலாமே, என்னுடைய ஃபஜர் மிஸ் ஆயிடுச்சு, என்னுடைய ஸுஹர் மிஸ் ஆயிடுச்சு, 5 வேளை 3 வேளை 3 நாட்கள் 5 நாட்கள் ஒரு வாரம் தொழவில்லை, பள்ளிவாசலுக்கு ஜும்ஆவுக்கு போகவில்லை, பள்ளிவாசல் என்ன பயான் நடக்குது கேட்பதில்லை, அந்த கேட்பதற்கு ஆர்வம் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு அந்த பள்ளிவாசல் போடுவதற்கு அனுப்புவதற்கு நமக்கு ஆர்வம் இல்லை, ஆசை இல்லை, குர்ஆனை படித்து பார்த்ததில்லை, குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் நாம் படித்ததில்லை, அதற்கு ஆர்வம் இல்லை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படின்னு அந்த நேரத்தில் அவன் கை செய்தப்படுவான், கதறுவான். சூரத்துல் யாசீனில் அல்லாஹ் கூறுகின்றான், யா லைத்தனா, என்னுடைய கை செய்தமே, இதெல்லாம் ஒரு கனவாக இருந்திருக்கலாமே, இப்போது வந்ததெல்லாம் ஒரு கனவாக இருந்திருக்கலாமே, எதற்கு எனக்கு இந்த வேதம், எனக்கு இந்த வேதனை, எதுக்கு எனக்கு இந்த சோதனை, எதுக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நெருக்கடி, எதுக்காக? அவர்களுடைய ஒரு கை செய்தம், யாரைத்தனி, விதவிதமாக அவர்கள் கை செய்தப்படுவார்கள். சூரத்துல் நபாவில் கூறுகின்றார், யாரைத்தனி குன்து துராபா, ஒரு மண்ணாக தான் இருந்திருக்கலாமே. அவ்வளவு வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த மரண நேரத்திலும் சரி, மரணத்துக்கு பின்பும் சரி. அந்த மரண நேரத்தில் அந்த மனிதனுடைய கஷ்டத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள், ஏனென்று சொன்னால் அதுதான் உங்களுடைய இந்த உலகத்திலிருந்து ஆசையை வெட்ட செய்யும். இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு மறு வாழ்க்கையுடைய ஒரு ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மௌத். அக்ஸிரு ஸிக்ரஹா லல்லாத், இன்பம் தரக்கூடிய, உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய அந்த விஷயத்தை வெட்டக்கூடிய ஒரு காரியம் தான் உங்களுக்கு இந்த மரணம். அந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். அந்த மரணத்தை அதிகமாக ஒரு மனிதன் நினைத்தால் போதும் நிறைய பாவங்கள் இருந்து அவன் விலகி இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பாவங்கள் செய்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு அடுத்த நொடி மரணம் வந்துவிடும். அந்த பயம் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். முஸ்லிம்களாக இருந்தும் அடுத்த ஒரு நிமிடம் எனக்கு மரணம் வந்தால் என்ன நடக்கும், அந்த பயம் இல்லாமல், அந்த ஒரு அச்சம் இல்லாமல் தான் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் எந்த விதமான ஒரு பயம் கிடையாது, கேட்பதற்கு ஆள் கிடையாது, கேள்வி கேட்பதற்கு எந்த வித விசாரணை கிடையாது. அப்படிதான் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பானே, மரண நேரத்தில் நான் என்ன பதில் சொல்வேன்? திடீர்னு பாவம் செஞ்சுட்டு இருக்கேன், திடீர்னு மரணம் வந்துருச்சு, ஒரு பாவத்தில் ஒரு தீமையில் ஈடுபட்டு இருக்கிறேன்,